உடற்கல்வி உறவுகள் மற்றும் வருங்கால உடற்கல்வி இயக்குனர் ஆகிய உங்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி பிசிக்கல் எஜுகேஷன் யூனிட் 5ல உள்ள மீனிங் ஆஃப் தி டெர்ம்ஸ், அதாவது டெஸ்ட், மெஷர்மென்ட் அண்ட் எவாலுவேஷன், அந்த 3 டாபிக்க பத்தி தான் பார்க்க போறோம். டெஸ்ட்னா என்ன? மெஷர்மென்ட்னா என்ன? அந்த எவாலுவேஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போலாம். பாருங்க. மீனிங் ஆஃப் தி டெர்ம்ஸ் டெஸ்ட், மெஷர்மென்ட் அண்ட் எவாலுவேஷன். ஃபர்ஸ்ட் இதில ஸ்லைடில வந்து டெஸ்ட்னா என்னன்னு குடுத்துருக்கேன். டெஸ்ட்னா பாருங்க, டெஸ்ட் ரெஃபர்ஸ் டூ எனி ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமென்ட், ப்ரொசீஜர் ஆர் டெக்னிக் யூஸ்டு பை எ டெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது நம்ம ஒருத்தவங்கள டெஸ்ட் எடுக்கிற ஒரு பையன வந்துட்டு ஸ்டாண்டிங் ப்ராட் ஜம்ப் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஆ நம்ம தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேங்களா? அதில வந்துட்டு நம்ம என்ன ப்ரொசீஜர்ல ஃபாலோ பண்றோம்? அதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமென்ட் யூஸ் பண்றோமா? அதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்றோம்? இதெல்லாமே சேர்ந்தது தான் டெஸ்ட். Administer to elicit and a response from the test taken. அதாவது நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகள், அதுக்கான மெத்தடு, அதுக்கான டெக்னிக்கு, ஆ இது எல்லாமேவும் டெஸ்ட். இட் இன்வால்வ்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் டு பி மெஷர்ட் அண்ட் தென் செலக்டிங் தி இன்ஸ்ட்ருமென்ட் வித் விச் எ மெஷர் இட். ஓகேங்களா? இப்போ அதில வந்துட்டு இட் இன்வால்வ்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் தி கேரக்டரிஸ்டிக்ஸ்னா அதோட பண்புகள், டு பி மெஷர்ட் அண்ட் தென் செலக்டிங் தி இன்ஸ்ட்ருமென்ட். அதாவது ஒரு கருவி இப்ப என்ன இத மெஷர் பண்றோமோ, அதுக்கு என்ன எக்யூப்மென்ட் தேவையோ, அத சூஸ் பண்றது. ஆ வித் விச் டூ மெஷர் இட். எத மெஷர் பண்றோமோ, அதுக்கு தேவையான பண்புகள கரெக்ட்டா மெஷர் பண்ணுதான்னு பார்க்கணும். அடுத்து அதுக்கு என்ன எக்யூப்மென்ட் தேவையோ, அத கரெக்ட்டா என்ன எக்யூப்மென்ட் தேவையோ அத கரெக்ட்டா ஆ என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து இப்ப பேப்பர் அண்ட் பென்சில் இன்ஸ்ட்ருமென்ட். இப்ப பேப்பர், பென்சில் யூஸ் பண்ணோம்னா ரிட்டன் டெஸ்ட்ல வந்துட்டு பேப்பர், பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆ ஆட்டிட்யூட் ஸ்கேல், அளவுகோலு, பிசிக்கல் டிவைஸு, இயற்பியல் கருவிகள் சச் அஸ் ஸ்டாப் வாட்சஸ். இப்ப ஸ்டாப் வாட்ச் நம்ம யூஸ் பண்ணுவோம். டேப் மெஷரிங், இப்ப நம்ம டேப் யூஸ் பண்றோம். ஸ்கின் ஃபோல்ட் காலிப்பர் நம்மளுக்கு தெரியும். ஃபேட்ட மெஷர் பண்றதுக்கு. ட்ரெட்மில் அண்ட் பைசைக்கிள் எர்கோமீட்டர் ஆர் காமன் இன்ஸ்ட்ருமென்ட் யூஸ்டு பை பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். இதுல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம காமனா யூஸ் பண்றோம். இதுலலாம் டெஸ்ட்னா என்னன்னு பாருங்கன்னா, ம் அ ஒரு டெஸ்ட் ரெஃபர்ஸ் எனி ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமென்ட்னா ஒரு குறிப்பிட்ட கருவி. ப்ரொசீஜர்னா அந்த டெஸ்ட்ட வந்துட்டு செயல்படுத்துற முறைகள் மற்றும் அதுக்கான டெக்னிக். அதாவது இப்போ ஒரு ஒரு சில டெஸ்ட்ட வந்துட்டு இந்த மாரி டெக்னிக்ல தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கும். அந்த இதெல்லாம் தெரியும். யூஸ்டு பை தி டெஸ்ட் அட்மினிஸ்டர். இப்ப நம்ம ஒரு டெஸ்ட்ட மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன இதெல்லாம் யூஸ் பண்றோமோ, ஆ இதெல்லாம் சேர்த்தது தான் டெஸ்ட்டு. இட் இன்வால்வ்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் தி கேரக்டரிஸ்டிக்ஸ். அத வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம எத எத எதோட இத மெஷர் பண்றோமோ, அதோட பண்புகளையும் மற்றும் டு பி மெஷர்ட் அண்ட் பண்புகள கரெக்ட்டா மெஷர் பண்ணணும். அண்ட் செலக்டிங் தி இன்ஸ்ட்ருமென்ட் விச் மெஷர் இட். அப்ப அது அத மெஷர் பண்றதுக்கான கரெக்ட்டான எக்யூப்மென்ட்ட செலக்ட் பண்ணணும். அடுத்து பேப்பர், பென்சில் டெஸ்ட். எக்ஸாம்பிள் பாருங்க. பேப்பர், பென்சில் டெஸ்ட்னா ரிட்டன் டெஸ்ட். பேப்பர், பென்சில வச்சு நம்ம ரிட்டன் டெஸ்ட் தான் பண்ண முடியும். நம்ம என்னென்ன கருவி யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸ்டாப் வாட்சஸ் யூஸ் பண்றோம், டேப் யூஸ் பண்றோம், ஸ்கின் ஃபோல்ட் காலிப்பர் யூஸ் பண்றோம், ட்ரெட்மில், பைசைக்கிள், எர்கோமீட்டர் போன்ற காமன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றக்கூடிய பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் சைட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். இந்த மாரி அதுக்கு தேவையான ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸு, அந்த ப்ரொசீஜரு, அந்த டெக்னிக்கலா யூஸ் பண்ணி நம்ம எடுத்தா தான், நம்ம என்ன எடுக்க முடியுமோ, என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் எடுக்க முடியுமோ, அதெல்லாம் கரெக்ட்டா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அ அடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. மெஷர்மென்ட்டு. மெஷர்மென்ட் இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் விச் எ டிசிஷன் இஸ் பேஸ்டு. இதுல பாருங்க. அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் முக்கியமான வேர்டு. ஆ பே எத பேஸ் பண்ணி நம்ம கலெக்ஷன் பண்றோம் அப்டின்னு, மெஷர்மென்ட்னாலே அளவீடு. ஆ ஓ மெஷர்மென்ட் இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் விச் எ டிசிஷன் இஸ் பேஸ்டு. ஓகேங்களா? நம்ம ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்காக ஒரு இதுல வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணி டேட்டா கலெக்ஷன் பண்றோம். அதுதான் அளவீடுன்னு சொல்லியிருக்காங்க.
Measurement takes place when a test is administered. Measurement takes place when a test is administered and a score is obtained. அதாவது ஒரு மெஷர்மெண்ட்டை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது டெஸ்ட் எடுக்கிறவங்க வந்து டெஸ்ட் எடுக்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு ஸ்கோர் வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிடுவோம். இன் தி டெஸ்ட் இஸ் குவான்டிடேட்டிவ். இப்போ குவான்டிடேட்டிவ்னா நம்பரில் வந்துடும். இந்த டெஸ்ட் வந்துட்டு குவான்டிடேட்னா த ஸ்கோர் இஸ் ஏ நம்பர். அதாவது குவான்டிடே குவான்டிடேட்டிவ் டைப் ஆஃப் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வர ஸ்கோர் வந்துட்டு நம்பரில் வந்துடும். இஃப் இஃப் இட் இஸ் குவான்டிடேட்டிவ், இது வந்துட்டு ஒரு குவான்டிடேட்டிவ் டைப்பான டெஸ்ட்னு சொல்கிறோம். த ஸ்கோர் மே பி ஏ ஃபேஸ் ஆர் வேர்டு சச்சஸ் ஏ எக்ஸலண்ட் ஆர் இட் மே பி ஏ நம்பர் ரெப்ரசன்டிங் ஏ ஃபேஸ் ஆர் ஸ்பேஸ் ஆர் வேர்டு. அதாவது நம்பர் வந்துச்சுன்னா அது வந்துட்டு குவான்டிடேட்டிவ் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்னு சொல்கிறோம். நம்பர் வராமல் வெறும் வார்த்தைகள் இல்லாட்டி வேர்ட்ஸ் ஏதாவது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வார்த்தையோ அது ஒரு சொற்றொடரோ குறிக்க ஒரு சொல்லவோ குறிக்கக்கூடியதாக மெஷர்மெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சொல்லவோ ஒரு வார்த்தையோ குறிக்கக்கூடிய மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Measurement determine the degree to which an individual possesses defined characteristics. In short, the purpose of measurement is to collect information. மெஷர்மெண்ட் டிட்டர்மைன் த டிகிரி ஆஃப் டு விச் இண்டிவிஜுவல் ப்ளஸ் ஒரு பண்புகள், அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட பண்புகளையும் இன் ஷார்ட் பர்பஸ், அதாவது மெஷர்மெண்ட்டோட பர்பஸேவும் கலெக்ட் த இன்ஃபர்மேஷன். ஒருத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்புகளை பற்றி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட்டோட முக்கியமான பர்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மெஷர்மெண்ட் இன் ஏ எவாலுவேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. எவாலுவேட்டிங்னாலே என்ன பண்ணுறோம், அவங்க வந்துட்டு இப்படித்தான் ஒரு முடிவு பண்ணுறதுக்கு எவாலுவேஷன் பண்ணுறது தான் எவாலுவேட்டிங். அதாவது அவங்கள வந்து மதிப்பீடு செய்கிறது தான் எவாலுவேஷனு. மெஷர்மெண்ட் இன் ஏ எவாலுவேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணி ஒருத்தவங்கள வந்துட்டு நம்ம மதிப்பீடு செய்கிறது தான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ் மெஷர்மெண்ட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் எவாலுவேஷன். அதாவது ஒருத்தவங்கள மதிப்பீடு செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் குவான்டிடேட்டிவ் ப்ரொசீஜர் யூஸிங் டூல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ்னாலே நம்மளுக்கு தெரியும். குவான்டிடேட்டிவ்னாலே குவாலிட்டினா தரம் வரும், குவான்டிடேட்டிவ்னாலே எண்ணிக்கை அடிப்படையில் வரும். இது வந்துட்டு ஒரு குவான்டிடேட்டிவ் டைப் ப்ரொசீஜர் யூஸிங் டூல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான டூல்ஸ்னாலே தெரியும் நம்மளுக்கு, அதுவும் எக்யூப்மெண்ட்ஸ்னால் இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட்லாம் மெஷர் பண்ணி எடுக்கிறோம். அதாவது மெஷர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஒருத்தவங்கள எவாலுவேட்னா மதிப்பீடு செய்கிறதுக்காக அவங்கக்கிட்ட இருந்து சில பண்புகளை நம்ம வந்துட்டு குறிப்பிட்ட எக்யூப்மெண்ட்ஸு அல்லது இதை வச்சு குறிப்பிட்ட எக்யூப்மெண்ட்ஸு இல்லாட்டி அந்த பண்புகளை கலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்கள எவாலுவேட் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்டு வந்து யூஸ் ஆகுது. மெஷர்மெண்ட் வந்துட்டு குறிப்பிட்ட ப்ரொசீஜர் யூஸிங் டூல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லியிருக்காங்களா, அதாவது குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒருத்தவங்க பண்புகளை வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணி அவங்கள எவாலுவேட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியதான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு சீகன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எவாலுவேஷன். பாருங்க, எவாலுவேஷன்னாலே நம்மளுக்கு தெரியும் மதிப்பீடு. எவாலுவேஷன் இஸ் ஏ ப்ராசஸ் தட் யூசஸ் மெஷர்மெண்ட் பை யூஸிங் தி மெஷர்மெண்ட். அதாவது மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒருத்தவங்கள மதிப்பிடுற ப்ராசஸ் தான் எவாலுவேஷன் சொல்லியிருக்காங்க. மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிசிஷன்ஸ் ஆர் மேட். இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் குவாலிட்டேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்டு அப்பான் மெஷர்மெண்ட் எவிடன்ஸ். அதாவது ஒரு மெஷர்மெண்ட்டோட ரிசல்ட்டை வச்சு ஒருத்தவங்களை வந்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணி அவங்கள குவாலிட்டியாக எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மதிப்பீடு பண்ணுறதுக்கு ப்ரொசீஜருக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா எவாலுவேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டேட்டாவை வச்சுட்டு இவங்க இப்படித்தான், இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, இவங்களோட கேரக்டர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள எவாலுவேட் பண்ணுற ஒரு மெத்தடுக்கு பேர் தான் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்கள மதிப்பிடுறோம், இல்லாட்டி ஒரு பொருளை மதிப்பிடுறோம், எதவோ ஒன்று நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கான
முறை பேர் தான் எவாலுவேஷன். அது எத பத்தி எவாலுவேட் பண்றோம் அப்டின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மெஷர்மென்ட் இருக்குல்ல, அந்த இதுலேருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவ வச்சு அவங்கள எவாலுவேட் பண்றோம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. தி எவாலுவேஷன் இஸ் எ டைனமிக் டிசிஷன். இது வந்துட்டு டைனமிக் டிசிஷன். இது வந்து மாறக்கூடியது. அதாவது ஸ்டாண்டர்டா இருக்காது. இப்போ ஒரு மாரி இருக்கும். பின்னாடி ஒரு மாரி இருக்கும். இல்லாட்டி அதுக்கு ஒரு மாரி இருக்கும். ஸோ டைனமிக் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஃபோக்கஸிங் ஆன் சேஞ்சஸ் தட் ஹேவ் பீன் மேட் திஸ் எவாலுவேஷன் வந்துட்டு டைனமிக்னாலேயும் மாறக்கூடியது. மாறக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு என்னென்ன இது வந்து தட் ஹேவ் எ மேட் திஸ் ப்ராசஸிங் இன்வால்வ் அதாவது இதில வந்துட்டு கீழ வரக்கூடிய ஆ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். கலெக்டிங் சூட்டபிள் டேட்டா அது ஒண்ணு. அதாவது மெஷர்மென்ட். இப்போ ஒருத்தவங்க மெஷர் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்றது வந்துட்டு கலெக்டிங் சூட்டபிள் டேட்டா. நம்ம எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ வந்துட்டு நம்ம இப்ப எவாலுவேட் பண்ண போறோமோ, அதுக்கு தகுந்த மாரி டேட்டாவ வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணணும். அத கலெக்ட் பண்ற மெத்தடுக்கு பேர் தான் மெஷர்மென்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? செகண்ட் வந்து ஜட்ஜிங் தி அ எ எ வேல்யூ ஆஃப் தீஸ் டேட்டா. அதாவது அத வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த டேட்டாவ வச்சுட்டு அவங்கள ஜட்ஜ் பண்றோம். அது வந்து செகண்ட் பாயிண்ட். அக்கார்டிங் டூ சம் ஸ்டாண்டர்ட் அக்கார்டிங் டூ சம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேங்களா? அக்கார்டிங் டூ சம் ஸ்டாண்டர்ட் எவாலுவேஷன் இஸ் தி ஆக்ட் ஆஃப் கம்பேரிங் தி quantity of attributes processed by students, teachers, or educational environment with other students, teachers, or educational environment. Second, அதாவது செகண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கலெக்டிங் த சூட்டபிள் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். அதை வச்சு என்ன பண்ணுறோம், ஜட்ஜ் பண்ணி வேல்யூ அந்த டேட்டாவ வச்சுட்டு ஜட்ஜிங் பண்ணி, அக்கார்டிங்லி சம் ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட வச்சு அவங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, இவங்க இந்த மாரி தான் இருக்காங்கன்னு சொல்றது தான் எவாலுவேஷனு. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, எவாலுவேஷன் இஸ் தி ஆக்ட் ஆஃப் கம்பேரிங். அதாவது கம்பேரிங்னா 2க்கும் கம்பேர் பண்றது. ஆல்ரெடி இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்கோட கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் அ எவாலுவேஷன் சொல்லியிருக்காங்க. தி குவான்டிட்டி ஆஃப் அட்ரிபியூட் ப்ராசஸ் பைடு அந்த குவான்டிட்டினாலே நம்மளுக்கு என்ன பண்ணும் தரம். ஆ அது வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ், டீச்சர்ஸ் அதாவது ஸ்டூடண்ட்ஸ், டீச்சர்ஸ வந்துட்டு கம்பேர் பண்ணாங்க. ஆர் எஜுகேஷனல் என்வைரன்மென்ட் அதாவது நம்ம படிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடியத வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கும், டீச்சருக்கும் எஜுகேஷனல் தரம் எப்படி இருக்கு அப்படின்ற மாரி கம்பேர் பண்ணலாம். எஜுகேஷனல் என்வைரன்மென்ட்ட சுத்தி எந்த மாரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கலாம், எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீகன்றவர் சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். இதில பாருங்க. நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெஷர்மென்ட் அண்ட் எவாலுவேஷன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். அதாவது டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட் எவாலுவேஷன் வந்துட்டு எ எதுக்கு நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்ட்ல என்ன தேவைக்காக யூஸ் பண்ணுது, அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதில வந்துட்டு கீழ ஒரு 10 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. 1 வந்துட்டு மோட்டிவேஷன், 2 வந்து டயக்னோசிஸ் அண்ட் பிரிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ரிடிக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் சைக்கோமோட்டர் லேர்னிங் அண்ட் அச்சீவ்மென்ட் ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் கிரேடிங் அண்ட் கைடிங் அண்டு ரிசர்ச். உங்களுக்கு இந்த 10மே குடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொன்னா பின்னாடி வரும்போது பார்க்கலாம். மொத்தம் இதில என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீட் அண்ட் இம்பார்ட்டன்ட் மெஷர்மென்ட் டெஸ்ட் எவாலுவேஷனோட நீடு தேவைகள் மற்றும் இம்பார்ட்டன்ட் அதோட முக்கியத்துவம் வந்துட்டு நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்ட்ல அ எந்த மாரி இருக்குன்னு சொல்லி ஒரு 10 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. அந்த 10 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன், 2வது வந்து டயக்னோசிஸ் அண்ட் பிரிஸ்கிரிப்ஷன், ஆ ப்ரிடிக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் சைக்கோமோட்டர் லேர்னிங் அண்ட் அச்சீவ்மென்ட், புரோகிராம் எவாலுவேஷன், 8 வந்து கிரேடிங், 9 வந்து கைடிங் அண்ட் 10 வந்து ரிசர்ச். ஓகேங்களா? மொத்தம் 10 குடுத்துருக்கேன். இப்போ வாங்க ஃபிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். இங்க பாருங்க ஃபிரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மோட்டிவேஷன். டெஸ்ட் இஸ் ஃப்ரீக்வென்ட்லி அட்மினிஸ்ட்ரேட்டட் அட்மினிஸ்டர்டு ஃபார் மோட்டிவேஷனல் பர்ப்பஸ்க்காக டெஸ்ட்டை வந்துட்டு அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கேன் என்கரேஜ் ஒன் டு அச்சீவ் ஹையர் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கேன் என்கரேஜ் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா
அந்த டெஸ்ட்டோட ஸ்கோர வச்சு அவங்களோட லெவல வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதிலிருந்து அவங்க அச்சீவ் பண்ணி ஹையர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு போகலாம், சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி ஸ்கில் டெஸ்ட் மே என்கரேஜ் தி ஸ்டூடண்ட்ஸ் டூ இம்ப்ரூவ் தேர் ஸ்கில் ஃபர்தர்ஸ். அதாவது இந்த பாருங்க, இந்த ஸ்கில் டெஸ்ட் இப்போ ஒரு ஸ்கில்ல டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, மே என்கரேஜ் தி ஸ்டூடண்ட்ஸ். இப்போ ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்கில்ல டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த அந்த ஸ்கில்லோட ரிசல்ட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா, அ அவங்க அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா, சரி நம்ம இவ்வளோ தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இது வரும்போது, அப்ப நம்ம இந்த இந்த ஸ்கில்ல வந்து அடுத்த டைம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, உள்ள ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதாவது ஸ்கில்ல வந்து ஃபர்தரா அவங்க டெவலப் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, ஸ்கில் ஃபோல்ட் மெஷர் இப்ப நம்ம வந்துட்டு ஃபேட்டா இருக்கவங்கள வந்து ஸ்கின் ஃபோல்ட் மெஷர்மென்ட் எடுக்கிறோம். அப்ப அந்த அளவு வந்து அவங்ககிட்ட சொல்லும்போது, மோட்டிவேட் ஓவர் வெயிட் பீப்பிள்ஸ் டூ லாஸ் வெயிட். அதாவது அவங்க ஓவர் வெயிட்டா இருக்கா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு வெயிட் லாஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. இட் கேன் மோட்டிவேட்டட் த ஸ்டூடண்ட்ஸ் டூ பிராக்டிஸ் ஸ்கில் வித் கிரேட்டர் இன்டென்சிட்டி. அதாவது இந்த மாரி நம்ம குடுக்கும்போது அவங்களோட ஒர்க் அவுட் பண்ற இன்டென்சிட்டி வந்துட்டு ஹையா இருக்கும். நல்லா பண்ணுவாங்க. பிராக்டிஸ் அதிகமா பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தி கம்பேரிசன் ஆஃப் கரண்ட் ஸ்கோர் வித் ப்ரீவியஸ் ஸ்கோர் மே பி மோட்டிவேஷனல் ஃபேக்டர் டு தி ஸ்டூடண்ட்ஸ். அதாவது இப்போ நீ குண்டா இருக்கன்னு சொல்லிட்டோம். அ இப்போ குண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 மாசம் கழிச்சு டெஸ்ட் எடுக்கலாம். குறைஞ்சிருக்கா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அவங்க வந்துட்டு 1 மாசத்துல நம்ம எப்படி குறைஞ்சாகணும்னு சொல்லி அவனுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் குடுத்துக்கிட்டு நெறையா ஹெவியா, அதாவது அவங்க ஒர்க் அவுட் வந்துட்டு ஹையரா பண்ணுவாங்க. அப்ப அதிகமா வெயிட் லாஸ் ஆகும். அப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி இருக்க ஸ்கோருக்கும், பின்னாடி இருக்க ஸ்கோர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்னா, பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படின்ற மாரி இதில சொல்லியிருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். ஃபிரெண்ட்ஸ், இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆ டயக்னோசிஸ் அண்டு பிரிஸ்கிரிப்ஷன். டயக்னோசிஸ்னா என்ன பண்றோம்னு தெரியும். ஃபைண்ட் அவுட் பண்றது. அதாவது ஒரு முடிவு எடுக்கிறது. பிரிஸ்கிரிப்ஷனா அதுக்கான சொல்யூஷனு நம்ம என்ன குடுக்க போறோம் ஓகேங்களா பாருங்க. இப்ப டயக்னோசிஸ் மெடிக்கல் ஃபீல்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, டயக்னோசிஸ்னா ஒரு நோய கண்டறியிற மெத்தடு. பிரிஸ்கிரிப்ஷன்னா டாக்டர் வந்துட்டு நம்மளுக்கு குடுப்பாங்கல்ல மருந்து, மாத்திரை, அதுக்கான என்ன போடணும் அப்படின்னு சொல்லி அதுதான் அ பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஸோ டயக்னோசிஸ் அண்டு பிரிஸ்கிரிப்ஷன் இது என்னன்னா, நம்ம கண்டுபிடிச்சல் மற்றும் அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். டெஸ்ட் கேன் பி யூஸ்ட் டூ ஃபைண்ட் வீக்னஸ். அதாவது இப்ப டெஸ்ட் எடுக்கிறனால ஒருத்தவங்களோட வீக்னஸ வந்துட்டு இண்டிவிஜுவல் ஸோ வீக்னஸ் ஸோ தட் இண்டிவிஜுவலோட வீக்னஸ் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ரெமெடிக்கல் ஒர்க் கேன் பி கிவன் அண்ட் ஃபார்முலேட் பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் கரெக்டிங் தீஸ் வீக்னஸ். அதாவது அந்த வீக்னஸ கரெக்ட் பண்றதுக்கான ஒரு ரெமெடிக்கல் ஒர்க், அதாவது அதுக்கு என்ன சொல்யூஷன் குடுக்க முடியுமோ, அதுக்கானத வந்துட்டு நம்ம ஃபார்முலேட் பண்ணி அ குடுக்க முடியும். அப்படின்னு சொல்லி தான் அந்த இதில குடுத்துருக்காங்க. டயக்னோசிஸ் அண்ட் பிரிஸ்கிரிப்ஷன்னா, ஒரு இத கண்டுபிடிச்சு ஒருத்தவங்க எதில வீக்கா இருக்காங்களோ, அத கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு குடுக்க முடியும் அப்படின்னு சொல்றது தான் டயக்னோசிஸ் அண்ட் பிரிஸ்கிரிப்ஷன். இத பாருங்க. அடாப்ட் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி பிரிஸ்கிரைப் கரெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ். அங்க பாருங்க, இது மாரி நம்ம டயக்னோஸ் பண்ணி பிரிஸ்கிரிப்ஷன் குடுக்க வந்துட்டு, இப்ப அடாப்டிவ் பிசிக்கல் எஜுகேஷன்ல வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு இதுதான் வீக்கா இருக்கு. ஸோ, அதில வந்து நம்ம இந்த மாரி எக்சர்சைஸ் குடுத்தா அவங்கள கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத ஃபைண்ட் அவுட் பண்ணி அது கரெக்டிவ் எக்சர்சைஸ் குடுக்குறதுக்கு அ குடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க இந்த இதில. அ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரெடிக்ஷன், அடுத்து கிளாசிஃபிகேஷன், அடுத்து சைக்கோமோட்டர் லேர்னிங். ஆம். ஆ ப்ரிடிக்ஷன் ஃபிரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நம்மளுக்கு ப்ரிடிக்ஷன்னா என்னன்னு தெரியும். ப்ரிடிக்ட் பண்றதுனாலே பின்னாடி நடக்கக்கூடியத நம்ம முன்னாடியேவும் கணிக்கிறது தான் ப்ரிடிக்ஷன். அ டெஸ்ட் ரிசல்ட் கேன் ப்ரிடிக்ட் ஒன்ஸ் லெவல் ஆஃப் அச்சீவ்மென்ட் இன் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இப்போ ஒருத்தவங்களோட ஃபியூச்சர்ல இந்த பையன் கண்டிப்பா நம்ம இப்போ படிக்கும்போதே தெரியும், இந்த பையன் டாக்டர் ஆவியான், இல்லாட்டி இந்த பையன் ஸ்டேட் மெடல் பண்ணுவியான், ஆ இல்ல இந்த பையனால டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் போக முடியும் அப்படின்னா, ஃபியூச்சர் நம்ம வந்துட்டு முன்னாடியே நம்ம ப்ரிடிக்ட் பண்றது தான் ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்ஷன் இஸ் லைக் பிளேஸ்மென்ட் ஓகேங்களா? பட் இட் இஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் பிளேஸ்மென்ட் இன் ஹெல்பிங் தி ஸ்டூடண்ட்ஸ் டூ செலக்ட் தி ஆக்டிவிட்டி தே ஆர் மோஸ்ட். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்துட்டு ஃபியூச்சர ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. பட் அவங்க சூஸ் பண்ற என்னது செலக்ட் த ஆக்டிவிட்டி தே ஆர் மோஸ்ட். அவங்க அதிகமா சூஸ் பண்றத பொறுத்து தான் அவங்களோட அச்சீவ்மென்ட் இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. Prediction is like placement, but it is different from placement to in helping the students to select the activity. அவங்க செலக்ட் பண்ற ஆக்டிவிட்டிய பொறுத்து அவங்களோட ஃபியூச்சர் அச்சீவ் வந்துட்டு வேரியேஷன் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் ப்ரிடிக்ஷன் ஓகேங்களா? அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன். டெஸ்ட் கேன் பி யூஸ்டு டூ பிளேஸ் ஸ்டூடண்ட்ஸ்
in classes or groups according to their abilities, placing them in homogeneous group to facilitate instruction. இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கன்னா, டெஸ்ட் கேன் பி யூஸ்டு டு பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸஸ் ஆர் குரூப். அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்கார்டிங் டு தேர் எபிலிட்டி, அவங்களோட திறமையை பொறுத்து அவங்கள வந்துட்டு ஒரு குரூப்பாக கிளாஸஸாக டிவைட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க கிளாசிஃபிகேஷனில். அக்கார்டிங் டு தேர் எபிலிட்டி, அவங்களோட திறனை பொறுத்து எபிலிட்டிஸ் பிளேசிங் தம் இன் ஹோமோஜீனியஸ் குரூப். ஹோமோஜீனியஸ் குரூப்னாலேயும் ஒரே மாதிரியான குரூப்பு டு ஃபெசிலிட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா. அது என்ன சொல்லுவாங்கன்னா, கிளாசிஃபிகேஷன்னாலேயும் கிளாசிஃபிகேஷனை ஸ்டூடெண்ட்ஸாக வகைப்படுத்த போகிறோம். எதை அடிப்படையாக வகைப்படுத்த போகிறோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்க திறனை பொறுத்து ஒரே மாதிரியான குரூப்பு அப்படின்னு இவங்களா ஒரு மாதிரி, இவங்களா ஒரு குரூப்பு, இவங்களா ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறது பேர் தான் கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க மேலே. அடுத்து பாருங்க, சைக்கோமோட்டர் லேர்னிங். பர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக் இஸ் எசென்சியல் ஃபார் லேர்னிங் டு அக்கர். Okay. Through the use of lines, rope, and targets, sports skills test often provide greater performance feedback than is available in the natural sports environment, and to create an effective and practical situation. Psychomotor learning performance feedback is essential for learning to occur. அதாவது நம்மளோட செயல்திறனோட ஃபீட்பேக்னாலேயும் குறிப்பு, அதாவது பின்னாடி நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறது பேர் தான் ஃபீட்பேக்கு. பர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக் இஸ் எசென்சியல் ஃபார் லேர்னிங் டு அக்கர். அதாவது லேர்னிங் ப்ராசஸில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸோட ஃபீட்பேக், எந்த ஒரு ப்ராசஸ்லையுமேவும் ஃபீட்பேக் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கெஸ் பண்ண முடியும். அதான் பர்ஃபார்மன்ஸ் சைக்கோமோட்டர் லேர்னிங்கில் பர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக் ஆல்ரெடி இருக்கிறதுல பர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக் வந்துட்டு எசென்சியல்னா ரொம்ப முக்கியமான ஒன்றுகள் இருக்காங்க. த்ரூ தி யூசஸ் ஆஃப் தி லைன்ஸ், ரோப்ஸ் அண்ட் டார்கெட்ஸ். ஓகேங்களா. த்ரூ எதன் வழியாகனா அவங்க யூசஸ் தி லைன்ஸ், ரோப்ஸ் அண்ட் டார்கெட். த்ரூ தி யூசஸ் ஆஃப் லைன்ஸ், ரோப் அண்ட் டார்கெட்ஸ். பர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக் வந்துட்டு ரொம்ப எசென்சியல் சைக்கோமோட்டர் லேர்னிங். எதன் வழியாகனா லைன்ஸ், ரோப் அண்ட் டார்கெட்ஸோட அதன் மூலமாக அது சைக்கோமோட்டர் லேர்னிங் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸ் டெஸ்ட் ஆஃப்டன் ப்ரொவைட் கிரேட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக் தென் இஸ் அவைலபிள் இன் தி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் என்வரன்மெண்ட் அண்டு கிரியேட்டிங் ஆன் எஃபெக்டிவ் அண்டு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன். இங்கே பாருங்கள், என்ன பண்ணால் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸ் டெஸ்ட் ஆஃப்டன் ப்ரொவைட் கிரேட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக் தென் இஸ் அவைலபிள் இன், அதாவது நேச்சராக இருக்க ஒரு என்வரன்மெண்ட்டோட கிடைக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை விட நம்ம பர்ஃபார்மன்ஸை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸ் டெஸ்ட் ஆஃப்டன் ப்ரொவைட், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்லை நம்ம டெஸ்ட் மெஷர் பண்ணி நம்ம இருக்கனால அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அதனால இப்போ நேச்சராக இருக்கவங்களோட பர்ஃபார்மன்ஸை விட நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட் எடுத்து கிடைக்கக்கூடியவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து கிரேட்டராக இருக்குது பர்ஃபார்மன்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இஸ் கிரியேட்டிங் ஆன் எஃபெக்டிவ் அண்ட் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன். இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு நேச்சரா இருக்கிறத விட இப்போ நம்ம குடுக்குற டெஸ்ட்னால அவங்களுக்கு கிரியேட்டரா இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் புதுசா என்ன பண்ணலாம், நல்ல எஃபெக்டிவான ஒரு சிச்சுவேஷன உருவாக்கி குடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்துட்டு அச்சீவ்மென்ட், அடுத்து ப்ரோகிராம் எவாலுயேஷன், அடுத்து கிரேடிங். அச்சீவ்மென்ட் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு அசஸ் தி அச்சீவ்மென்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே பாருங்க. இட் இஸ் தி ஃபைனல் எபிலிட்டி லெவல் அட் a designated time and is sometimes relative to a standard norm criterion. ஓகேங்களா. பாருங்க, டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு அசஸ் தி அச்சீவ்மெண்ட். சோதனை என்பது ஒரு சாதனையை, அசஸ்னா சாதனை அளக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னு சாதனை அளக்க வந்து சோதனை யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதில். அச்சீவ்மெண்ட்னா நம்ம சாதனை அளக்க சோதனை யூஸ் ஆகுதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இட் இஸ் தி ஃபைனல் எபிலிட்டி லெவல் அட் தி டிசைனட் டைம் அண்ட் இஸ் சம்டைம்ஸ் ரிலேட்டிவ் டு ஏ
ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் கிரைட்டீரியன். அதாவது ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இப்போ ஒரு ஸ்கில்ல நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நார்ம்ஸ் இருக்கும். அதே மாரி நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது, அவங்களோட ஃபைனல் எபிலிட்டி டிசைன் வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸோட தொடர்புடையது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுதான் அச்சீவ்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது அச்சீவ்மென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் கூட நெருங்கிய தொடர்பு இருந்தாலே அவங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா, அது ஹை லெவல்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா தான் அத ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் கூட தொடர்புல இருக்க மாரி அவங்களோட ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த மாரி நான் புரிஞ்சுட்டேன். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு புரோகிராம் எவாலுவேஷன். இப்போ வந்து புரோகிராம் எவாலுவேஷன்னா, தி டெஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஸ் பார்ட்டிசிபேன்ட் கேன் பி யூஸ்டு டூ எவிடன்ஸ் டு எவாலுவேட் புரோகிராம் ரிசல்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். பார்ட்டிசிபேஷனோட பங்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட ரிசல்ட்லாம் வச்சு கேன் யூஸ்டு அஸ் எவிடன்ஸ். அது வந்துட்டு ஒரு உதாரணமாக வச்சு அந்த ப்ரோகிராம வந்துட்டு ஒருத்தவங்க ப்ரோகிராம் வந்துட்டு மா மதிப்பிடலாம். எவாலுவேட் ப்ரோகிராம். ஒரு நிகழ்ச்சி ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா, அது நிகழ்ச்சியோ இல்ல இப்போ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸோ எத வேணாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு அ ஷெட்யூலே போட்டிருக்கோம். ஒர்க் அவுட் ஷெட்யூலே போட்டிருக்கோம். அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம அதுலேருந்து வர ரிசல்ட்ட வச்சு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கிரேடிங் அ சவுண்ட் கிரேடிங் பிராக்டிசஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி யூஸ் ஆஃப் well developed objectivity and subjective subjective test because grade represent the symbol of achievement. Grade symbol of achievement. Okay, grade na sound grading practice are based on the use of well developed objective and subjective tests because grade represent the symbol of achievement. கிரேடிங்னால நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு கிரேட் போடுவாங்க பார்த்தீங்களா, எக்ஸாம்லலாம் தெரிஞ்சிருக்கும். கிரேடிங்னாலே சவுண்ட் கிரேடிங் ப்ராக்டிக்ஸ் ஆர் பேஸ்டு ஆன் தி யூஸ்ட் ஆஃப் வெல் டெவலப்டு அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா வெளிப்புறமாக, சப்ஜெக்டிவ்னா உள்ள. அதாவது ஒரு இண்டிவிஜுவல பத்தி இது பண்றது சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா வெளியே இருக்க பொருள் வேற எதாவது பத்தி பார்க்குறது சப்ஜெக்ட் டெஸ்ட். இது வந்துட்டு பேஸ்டு ஆன் தி யூஸ் ஆஃப் வெல் டெவலப்டு ஒருத்தவங்க டெவலப் பிகாஸ் கிரேட் ரெப்ரசன்ட் தி சிம்பிள் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட். கிரேடு வந்துட்டு அச்சீவ்மெண்ட்டோட ஒரு அறிகுறி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு அகநிலை மற்றும் என்ன சப்ஜெக்டிவ்னா ஒரு இண்டிவிஜுவலோடது, அப்ஜெக்டிவ்னா புறம் வெளியே இருக்கவங்களோட வெளியே உள்ள இருக்கக்கூடிய ஒரு இது பேஸ் பண்ணி கிரேடிங்ன்ற ஒரு இத வந்துட்டு சொல்றாங்க. கிரேடிங் அப்படின்றது வந்துட்டு சிம்பல் ஆஃப் அச்சீவ்மென்ட். ஒருத்தவங்க சக்சஸ் பண்றதுக்கு வந்துட்டு கிரேடிங் இப்ப நம்ம ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு அது மாரி சொல்லுவோம்ல. அந்த மாரி சொல்ற கிரேடிங் லெவல் தான் இது சொல்லியிருக்காங்க. கிரேடிங்ன்றது வந்துட்டு ஒருத்தவங்களோட அச்சீவ்மென்ட் லெவல வந்துட்டு சொல்றது தான் கிரேடிங் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு அவங்களோட இண்டிவிஜுவலோட ம் அதாவது அகத்தையும், புறத்தையும் ஆ பேசுது கொண்டது, அதாவது அடிப்படையாகக் கொண்டது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா, கைடன்ஸ் அண்ட் ரிசர்ச் 2 இருக்கு. நம்மளுக்கு கைடன்ஸ்னாலே தெரியும். ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுதல். எ சீரிஸ் ஆஃப் எ டெஸ்ட் ஸ்கோர் கேன் புரொவைட் குமுலேட்டிவ் ரெக்கார்ட் டு புரொவைட் எ கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் ஆன் இண்டிவிஜுவல் அண்ட் பெட்டர் கவுன்சிலிங். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நிறையா டெஸ்ட் வச்சுருக்கோம். அந்த டெஸ்ட்டோட ஸ்கோர் வந்துட்டு ஒரு ஸ்கோரை வந்து கொடுக்கும். அதாவது குமுலேட்டிவ் குமுலேட்டிவ் ரெக்கார்டு புரொவைட் டு கம்ப்ளீட் தி பிக்சர் ஆஃப் தி ஒரு 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 தனி மனுஷனுக்கான ஒரு நிறையா டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்கோரை கொடுக்கும். இதை வச்சு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ ந நல்ல கவுன்சிலிங், பெட்டர் கவுன்சிலிங் குடுக்கலாம். அவங்கள இண்டிவிஜுவலா டெவலப் பண்ணலாம். கைடன்ஸ் பண்ணலாம், வழிகாட்டலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது எ சீரிஸ் ஆஃப் டெஸ்ட் ஸ்கோர் கேன் புரொவைட் குமுலேட்டிவ் ரெக்கார்ட் டு புரொவைட் எ கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் ஆன் இண்டிவிஜுவல் அண்ட் பெட்டர் கவுன்சிலிங். ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு நல்ல வழிகாட்டுதல் குடுக்குறதுக்கு நெறையா டெஸ்ட்டோட ஸ்கோரோட கம்பேர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர் கிடைக்கும். அந்த ஸ்கோர வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கோ ஒரு யாருக்கோ ஒருத்தவங்க நல்லா கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரிசர்ச். த ரிசர்ச் யூசஸ் ஆஃப் டெஸ்ட் ரிசல்ட் ஆர் மெனி
and varied. Many and varied and provide the data that are analyzed in order to answer the problem under investigation. Research used of the test result are many are varied and provide the data. அதாவது நெறையா டேட்டா குடுக்குது. வேரியஸான டேட்டா குடுக்குது. ஒரு ரிசர்ச்சர் யூஸ் டு டெஸ்ட் ரிசல்ட். ஒரு டெஸ்ட்டோட ரிசல்ட்ட நம்ம யூஸ் பண்ணும்போது, அது வந்து நம்மளுக்கு நெறையா மெனி வேரியட் அதாவது வேரிட் மெனி மெனி அண்ட் வேரிட் அண்ட் புரொவைட் தி டேட்டா நெறையா டைப்பான டேட்டாவையும் நம்மளுக்கு குடுக்குது. தட் ஆர் அனலைஸ்டு இன் ஆர்டர் டு ஆன்சர் தி ப்ராப்ளம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இப்போ ஒரு எதாவது பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம் அப்டின்னா, அதுக்கான தகுதி வாய்ந்த நம்ம டெஸ்ட் செய்யும்போது, அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, நம்மளுக்கு அதுலேருந்து ஆன்சர் வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதில வந்துட்டு நெறையா டைப்பான சோதனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அதில கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்துட்டு நம்ம சோதனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கான முடிவு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ. இது வந்துட்டு நோட்ஸ் நான் கலெக்ட் பண்ணி அ ஸ்லைட் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அதான் ரெடி பண்ணி சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கங்க. இதே மாரி வீடியோஸ்க்கு என்னோட சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இது வந்துட்டு பிஜிடிஆர்பி எழுதப் போற உடற்கல்வி இயக்குனர்களுக்கு, வருங்கால உடற்கல்வி இயக்குனர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சிறிய முயற்சி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.